ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பிரைன் டெஸ்ட் வீடியோ. இதுல ஒரு சேஞ்ச் இருக்கு. மொத்தம் 3 லெவல். ஆனா 3 லெவலுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஏன் சிம்பிளா தரேன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆனா தான் போக போக இன்னும் கஷ்டமான லெவல்லாம் நான் கொண்டுட்டு வருவேன். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். விஸ்வாவோட பொண்ணு விஸ்வாக்கு தெரியாம ஒரு பையனை லவ் பண்றாங்கன்ற விஷயம் விஸ்வாக்கு தெரிய வருது. இதனால விஸ்வா செம்ம கோவம் ஆயிராரு. இதை டைரக்டா போய் அவங்க கிட்ட கேட்காம கேட்டாலும் அவ இல்லன்னா சொல்ல போறா. அவ கிளம்பி போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதே மாதிரி ஒரு நாள் விஸ்வாவோட பொண்ணும் கிளம்பி வெளியில போறாங்க. அப்போ விஸ்வாவும் கூடயே ஃபாலோ பண்ணி போறாரு. விஸ்வாவோட பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா கூட யாருமே இல்ல. அவரோட அப்பாவுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை அந்த பையன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம். அங்க போய் பார்த்தா அந்த பையன் இருப்பான்னு வெயிட்டரை கூப்பிட்டு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அவனும் ரெஸ்ட் ரூமா அதான் அங்க ரைட் சைடுல இருக்கு, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவான். இவர் உள்ள போய் பார்த்தா அங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஒவ்வொரு டைப்பா இருக்காங்க. ஆனா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். இங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் வச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இத கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். 10 செகண்டுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 1ன்னு போட்டு கமெண்ட்ல என்ன ஆன்சர்ன்றத போட்டு வைங்க. ஏன்னா இன்னும் 2 லெவல் இருக்குல. Your time starts now. ஆன்சரை பார்த்தலாமா? ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இப்போதான் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சீனு சொல்லிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா சீல இருக்கிறவரோட கையில பாத்தீங்கன்னா 2 பூக்கள் இருக்கும். இதே 2 கலர் பூ தான் அந்த பொண்ணு வச்சிருந்த பொக்கேலயும் இருக்கு. எத்தனை பேர் இதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் லெவல் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ செகண்ட் லெவல் போயிடலாம். லெவல் 2. மைக்கேல்ன்றவர் ஒரு மாஸ்க் பார்ட்டி போறாரு. மாஸ்க் பார்ட்டினா ஒண்ணும் இல்ல, அதாவது இந்த கண்ணுல மட்டும் இப்போ வச்சுட்டு இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட்னு சொல்லிட்டு இதை ஒரு பார்ட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் மாஸ்க் பார்ட்டி. மாஸ்க் பார்ட்டில அவர் தனியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்போ ஒரு அழகான பொண்ணு வந்து அவங்க பக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உடனே மைக்கேலும் ஆஹா யாரும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சேர்ந்து கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கிறப்போ மைக்கேலுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துருது. உடனே அவர் ஃபோன் எடுத்துட்டு வெளியில வந்து இருறா நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வந்து பாக்குறாரு. அந்த பொண்ணை காணோம். தலைவர் ரொம்பவே நொந்து போயிடுறாரு. உடனே நேரா வீட்டுக்கு வந்து தன்னோட கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி அங்க பார்ட்டிக்கு வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட ஃப்ரெண்டோட ஐடியில பாக்குறாரு. இங்க பாக்குறாரு. அந்த பொண்ணோட முகமும் இவருக்கு தெரியாது, அந்த பொண்ணோட பேரும் இவருக்கு தெரியாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு நம்பிக்கையில அந்த பொண்ணு கிடைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு குட்டாம்பொக்குல தேடி பாக்குறாரு. அப்படி ஒரு Facebookல வளைச்சு தேடின அப்புறம் ஒரு 3 ப்ரொஃபைல கண்டுபிடிக்கிறாரு. இந்த 3 ப்ரொஃபைல இருக்கிறவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இந்த 3 பேர்ல யாரு அப்படின்றது மைக்கேலுக்கு சுத்தமா தெரியல. இப்பதான் உங்களோட டர்ன். இந்த 3 பேர்ல மைக்கேல் சந்திச்ச அந்த பொண்ணு யாரு? 10 செகண்ட் தான் உங்களுக்கு டைம். யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஸ்டாப். ரெண்டாவது ஆன்சரையும் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா 2ன்னு போட்டு இப்பவே அதை கமெண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போறேன். நீங்க ஏப்ரல்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து இந்த பொண்ணோட ஹேர் கலரும் இந்த பொண்ணோட ஹேர் கலரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதை கரெக்டா எத்தனை பேர் நீங்க பார்த்தோன்னே நோட்டீஸ் பண்ணிருந்தீங்களோ உண்மையிலேயே நீங்க வேற லெவல் தான். சந்தோஷப்பட்டது போதும். 3வது லெவல் போயிடலாம். லெவல் 3. கார்த்திகான்ற பொண்ணு தன்னோட வீட்டுல ரொம்பவே பதட்டமாவும் கோவமாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ் போனா அவங்களோட அண்ணன் நைட்டு 11 மணி ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காரு. எத்தனையோ முறை ஃபோன் பண்ணி பார்த்துட்டாங்களாம், ஆனா அவர் எடுக்கவே இல்லை. இருந்தாலும் லாஸ்டா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்றாங்க. உடனே அவர் கால் அட்டன் பண்ணிடுறாரு. கால் அட்டன் பண்ணி தங்கச்சி நான் இந்த மாதிரி வேலையில இருக்கிறேன், இன்னைக்கு வர்றதுக்கு கண்டிப்பா லேட் ஆயிடும், நீங்க தூங்குமா, நான் நாளைக்கு காலையில வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறதுல ஏதோ முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அவங்க தங்கச்சிக்கு நல்லாவே சந்தேகம் வந்துருது. சரி என்ன நீ ஆபீஸ்ல தான் இருக்கியா அப்படின்றத எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இதுல என்னமா இருக்கு, உடனே உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு போட்டோவை எடுத்து அனுப்புறாரு. இப்பதான் த்ரில்லிங்கான இடம். இப்போ இந்த இமேஜ் நல்லா கவனமா பாருங்க. இந்த இமேஜை வச்சுட்டு அவர் உண்மை சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரா அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு டைம் எதுவுமே கொடுக்க போறது கிடையாது. நீங்க ஒருவேளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க, ஆனா ரீசன் சொல்றது கிடையாது. இந்த தடவை எல்லாருமே ரீசனோட கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிக்கீங்க அப்படின்றத. ஒருவேளை உங்களால அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களோட ஜீனியஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க. கரெக்டா ஆன்சர் பண்றவங்க கமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு ஒரு பயங்கரமான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.